இறைஞானமும் முழுமை பெறும் என்ற பாடத்திலே அலகு 5ல கர்ம யோகம் என்ற தலைப்பிலும் இறைநிலையின் தன்மாற்ற சிறப்பு அதை பற்றியும் நமக்கு வகுப்பு எடுக்க இருப்பவர் துணை பேராசிரியர் அருள்நிதி திலகவதி அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். துணை பேராசிரியர் திலகவதி அம்மா அவர்கள் அம்பத்தூர் அறக்கட்டளையிலே தொண்டாற்றி வருகிறார்கள். அவங்க MBA, MPhil, MSc, OHE படித்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மனவளக்கலையிலே தொண்டாற்றி வருகிறார். பள்ளிகளிலும் தவ மையங்களிலும் மற்றும் சேவை மையங்களிலும் தொண்டாற்றி வருகிறார். நம்ம விஷன் கல்வியில ஆசன வகுப்புகளையும் சிறப்பாக எடுத்து வருகிறார். இத்தகு சிறப்பு மிக்க துணை பேராசிரியர் அருள்நிதி திலகவதி அம்மா அவர்களை திருவள்ளூர் மண்டலம் அனைத்து அறக்கட்டளைகளின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் வகுப்பு எடுக்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இந்நிகழ்வை இறை அருளும் குரு அருளும் சூக்குமமாக நிறைந்து சிறப்பித்து தருவாராக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வாய்ப்பை நல்கிய பேராசிரியர் திருவள்ளூர் மண்டல துணைத் தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், ஒலி பதிவை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், பவர் பாயிண்ட் உதவிய பேராசிரியர் குமரன் ஐயா அவர்களுக்கும், மிக சிறப்பாக வழிநடத்தி வரும் பேராசிரியர் ஜெயந்தி அம்மா அவர்களுக்கும், மேலும் MA, MSc செகண்ட் இயர் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நாம் மனம் முழுவதும் இந்த பாடத்திலேயே நம்ம கவனிப்போம். இப்போ தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த பாடத்திலேயே நம்ம மனதை ஒன்றி கற்றுக்கொண்டோமானால் நமக்கு பாடங்கள்ல எளிதாக புரியும். மேலும் சிறப்பாக நம்ம தேர்வு எழுதுறதுக்கும், பிறகு இது உணர்கல்வின்றதுனால இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம உணர்ந்து செயலாற்றுவோம். இன்று எடுக்க போற தலைப்புகள் பாத்தீங்கன்னா, கர்மயோகம், இறைநிலையின் தன்மாற்ற சிறப்பு, மேலும் மனிதருள் வேறுபாடு என்ற 3 தலைப்புகள்ல இன்னைக்கு பாடம் பார்க்கலாம். அதுல நீங்க இந்த இறைஞானமும் முழுமை பெறும் என்ற புத்தகத்துல, இந்த முதல் புத்தகத்துல பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி என்னென்னலாம் பாடங்கள் பார்த்திருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, மெய்ப்பொருள் ஒன்றே, மதமும் நோக்கமும் பார்த்திருப்பீங்க, வேதாத்திரியத்தில் இறைநிலை விளக்கங்கள், பிரபஞ்ச தன்மாற்றம், வான்காந்தத்தை பத்தி, வானியலர்களை பத்தி, உயிரின தன்மாற்றத்தை பத்தி பார்த்திருப்பீங்க. கருமையத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ கடைசியாக நான் யாரும் பார்த்திருப்பீங்க இதற்கு முன்னாடி. இப்போ நம்ம கடைசியாக கர்மயோகம், இறைநிலையின் தன்மாற்ற சிறப்பு, மனிதருள் வேறுபாடு பார்க்கலாம். இப்போ நம்ம கர்மய தலைப்புக்கு போகிறோம். இப்போ இறைநிலையை பற்றிய உணர்வு தான் இந்த புத்தகத்துல நமக்கு மேலோங்கி இருக்கிறது. இதுல இந்த கர்மயோகம் அப்படின்றது என்னன்னு அப்படின்னு பார்ப்போம். கர்மயோகம் என்பது பாத்தீங்கன்னா அறவாழ்வுடன் கூடிய செயலாக இருக்கின்றது. இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, அது முக்கியமான தலைப்புகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்மயோகத்துல பாத்தீங்கன்னா, வாழ்க்கைன்னா என்ன? இப்ப நம்ம மனிதராக இருக்கிறோம், வாழ்க்கைன்னா என்ன? கர்மயோகத்தினுடைய குறிக்கோள்கள் என்ன? இப்போ கர்மயோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு 2 தத்துவங்கள் இருக்குது. அதுல ஐவகை கடமைகள்னா என்ன? இதுல மதங்களினுடைய அடிப்படை தத்துவம் என்ன? அது கர்மயோகத்துக்கும் மதங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? மேலும் பாத்தீங்கன்னா, உலக பொது மதமாக இந்த கர்மயோகத்தை குறிப்பிடுறாங்க. அது எப்படின்றதையும் இந்த பாடத்துல பார்க்கலாம். இது இந்த கர்மயோகம் குண்டலினி யோகம் மூலமாக இந்த கர்மயோகத்தை எப்படி நம்ம செயலாற்றலாம்? கர்மயோக நெறிகள் 10 கட்டளைகள், அந்த 10 நெறிமுறைகள் இருக்கு. அதையும் பார்ப்போம். இப்போ கர்மயோகம் அப்படின்னும்போது நம்ம இந்த ஸ்லைட்ல வர்றத ஒன்னொன்னா பார்த்துட்டே வரலாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா, வாழ்க்கை என்று ஒரு முக்கோண வடிவுல நடுவுல இருக்கும். அப்போ வாழ்க்கைன்னா என்ன? நம்ம ஒவ்வொருவரும் பிறக்கிறோம், மனிதராக பிறந்திருக்கிறோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்றோம். அதுதான் அது எப்படி எதை சார்ந்து அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, தான், சமுதாயம்,
இயற்கையை சார்ந்திருக்கிறது. அப்போ தான் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, தான்னா உடல், உயிர், மனமாக அமைந்திருக்கின்றது. அப்போ நம்ம உடலை எப்படி வச்சுக்க முடியும்? இனிமை காத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ உயிரை எப்படி உயிருக்கும், மனதுக்கும் நம்ம இனிமை காத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சமுதாயம். தனக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு இனிமை காக்கணும். அதே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கும், சமுதாயத்திற்கும். அப்படியாக தமக்கும், இயற்கைக்கும் ஒரு இனிமை காத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு நம்மளுடைய வாழ்க்கை எதை சார்ந்து இருக்கிறது? ம் தான் சமுதாயத்தை சார்ந்து இருக்கிறோம். சமுதாயம் எதை சார்ந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை சார்ந்து இருக்கின்றது. அப்போ இந்த இயற்கையை நம்ம சார்ந்து வாழும்போது, எப்பொழுதும் நமக்கு துன்பமே இருக்காது. எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மனிதனுடைய வாழ்வு இந்த 3 முக்கிய அம்சங்கள்ல ஒரு முக்கோண இணைப்புல அமைந்திருக்கிறது அப்படின்றாங்க. இந்த இயற்கையினுடைய அமைப்ப, அதன் இயக்க நியதிகளையும், விளைவுகளையும் அறிந்து கொண்டோம்னா, நமக்கு வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்றாங்க. அதுதான் இந்த தான், சமுதாயம், இயற்கை. அதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்றாங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட் கர்மயோகத்தினுடைய குறிக்கோள்கள். இப்போ கர்மயோகத்துக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு. அது இதையே இந்த பாடங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா, ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பாருங்க. அப்போ நமக்கு இந்த பாடம் ஃபுல்லாவே எளிதாக புரியும். இப்போ கர்மயோகத்தினுடைய குறிக்கோள் பார்த்தீங்கன்னா, இனிமை காக்கிறது, அமைதி அடையறது தான். எப்படி இனிமை காக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில இத எல்லாமே பயன்படுத்துவதற்காக தான் அமைஞ்சிருக்குது. இனிமை காக்கணும் அப்படின்னா, உடல், மனமும் ஒத்தும் உதவியுமா இருக்கணும். அதற்கு நமக்கு உடற்பயிற்சி எப்பொழுதும் ஒத்தும் உதவியுமா இருக்கும். அதே மாதிரி அமைதி அடையணும். மனம் அமைதி அடையணும்னா, துன்பங்கள் வந்து நீங்கி அமைதி அடையும். அப்பதான் அப்படின்றாங்க. அப்போ நம்ம எப்பொழுதும் நம்மளுடைய இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கணும், துன்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுதும் இந்த கர்மயோகம் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை செயல்படுத்தினால், வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையாக வாழலாம். இந்த வாழ்க்கைக்கு வந்து இந்த கர்மயோகம் வந்து அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இனிமையும், அமைதியும் அப்படின்னும் பொழுது, எதெல்லாம் இனிமை இருக்கும்? மனித வாழ்க்கையில இனிமை அடையணும், அமைதி அடையணும். நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கமே அதுதான். எப்படி அம அ அடைய முடியும்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கும், உயிருக்கும், விளக்கத்திற்கும், பழக்கத்திற்கும். நம்ம பழக்கமாகவே வந்துட்டே இருக்கோம். அந்த பழக்கத்திலிருந்து விளக்கத்திற்கு வரணும். அந்த விளக்கத்திற்கு நம்ம வந்துட்டோம்னா, வாழ்க்கையில வந்து எந்த ஒரு துன்பமும் இருக்காது. தனக்கும், சமுதாயத்திற்கும் ஒரு இனிமை காக்கணும். எப்பொழுதும் நம்ம யார் கூடயும் சண்டை போடாம, ஒரு நட்புணர்வோட அந்த சமுதாயத்துல உள்ள மக்களிடம் வந்து நம்ம எப்பொழுதும் இனிமையுடன், நட்புடனும் பழகணும். வாழ்வினுடைய நோக்கத்திற்கும் வாழும் வகைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்னும்போது, இறையுணர்வு பெறுவது, 6வது அறிவில் முழுமை பேறு அடைவது தான். அத வந்து நம்ம உணர்ந்து, இனிமை காத்து அமைதியாக இருக்கணும் அப்படின்றாங்க. அது அறிவின் செயல்பாட்டிற்கும், இயற்கை நியதிக்கும் வந்து நம்ம ஒரு இனிமை காக்கணும். அப்போ நம்ம இயற்கைக்கு துன்பம் தராமல், நம்ம வந்து எப்பொழுதும் நம்ம இயற்கையோட ஒன்றி வாழும்பொழுது, இன்பமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 7 தன்மைகள். இந்த 7 தன்மைகள் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தோம் வாழ்க்கைன்னா என்னன்னு பார்த்தோம். அது 3 இணைப்புல இணைந்திருக்கிறது. தான், சமுதாயம், இயற்கைன்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்ம யோகம் தான். கர்மயோகத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் இனிமையும், அமைதியும் காப்பது தான். அதுல இந்த இனிமையும், அமைதியும் அடைந்தால் என்னென்ன தன்மைகள் நமக்குள்ளாக உண்டாகும்னு பார்த்தீங்கன்னா, அ கேட் அ கேள்திறன், கூர்ந்த நுண்ணறிவு, ஆக்க அறிவு, சூழ்நிலை உணர்ந்து ஒத்துப்போதல், சகிப்புத்தன்மை, ஒரு எளிமை, ஒரு பெருந்தன்மை. இந்த தன்மைகள் எல்லாம் ஒரு ஒரு மகான்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கக்கூடிய இந்த தன்மைகள் எல்லாம் நமக்கு வந்துரும். இந்த கர்ம யோகத்த பின்பற்றுவதனால. நெக்ஸ்ட்ங்கய்யா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு இருக்கு. இப்போ நிஷ்காமிய கர்மம், காமியம் அப்படின்னா இச்சை வயப்பட்ட செயல்கள் தான். நிஷ்காமியம்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பிறருக்கு உணர்வுக்கும், தேவைகளுக்கும் மதிப்பளித்து அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான். தனது தேவைகளை எல்லாம் குறைத்துக் கொண்டு பிறருக்கு உதவி புரிந்து வாழ்வது தான்.
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி தன்னுடைய ஒரு அறிவினாலும், ஆற்றலினாலும் பிறர் நலன் கருதி செய்யக்கூடிய செயல்கள் தான் ஒரு ஈடுபாட்டோட செய்யக்கூடியது. இது தொண்டுன்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் மனித அறிவினுடைய உச்சநிலை அப்படின்றாங்க. அப்போ நம்மளால் முடிந்த ஒரு உதவிகள வந்து இந்த மற்றவர்களுக்கு நம்ம செய்யணும். அதுதான் சொல்றாங்க, மனிதனை சமுதாயம் பார்த்து பராமரிக்கிறது. அது நம்ப அதற்காக இந்த சமுதாயத்திற்கு நம்மளால முடிந்த உதவிகளை நம்ம சமுதாயத்திற்கு ஒரு மன ஈடுபாட்டோட செய்யணும் அப்படின்றாங்க. இதுதான் ஒரு நன்றி உணர்வும் கூட அப்படின்றாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது, கர்ம யோகம் அப்படின்னும் பொழுது, கர்மம் என்றால் செயல், யோகம் என்றால் அறவாழ்வு. அப்போ அ அறவாழ்வுடன் கூடிய செயல் தான் கர்ம யோகம். இப்போ இதுல நம்ம செயல் செய்றோம். விளைவு என்பது உண்டு. அந்த விளைவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ப அந்த விளைவை தெரிந்து கொண்டு, அந்த வினைகளை அதாவது செயல்களை முறைப்படுத்தி, அறநெறியோடு வாழக்கூடிய ஒரு தவ வாழ்வு தான் இந்த கர்ம யோகம். அப்போ எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. நம்ப நம்ப எண்ணம், சொல், செயல் அப்படின்னும் பொழுது, அந்த செயல் செய்யக்கூடிய விளைவை தெரிந்து கொண்டு, அறவாழ்வோடு வாழும்பொழுது, இந்த கர்மயோகம் எவ்வளவு சிறப்பான ஒரு அ நெறிமுறையாக வகுத்திருக்காங்க பாருங்க. இதுல க நெக்ஸ்ட் கர்மம் பிளஸ் யோகம், கர்மயோகம். கர்மம்னா செயல்ன்னும் சொல்லலாம், கடமைன்னும் சொல்லலாம். யோகம் என்பது அறம்ன்னும் சொல்லலாம், அறவாழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ கர்மயோகம் என்பது செயலும் கூடிய அறம், செயலறம் அப்படின்றாங்க. கடமை அறம். அதாவது கடமை பிளஸ் அறம். நம்ம கடமை உணர்வோட, அற உணர்வோட நம்ப கடமை ஆற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய கடமை என்ன? நம் அறவாழ்வுன்னா என்ன? அறம் என்பது பார்த்தீங்கன்னா, மனதையும், செயலையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டு ஒரு நல்ல முறையில தனக்கும், பிறருக்கும் தற்காலத்திலும், பிற்காலத்திலும் தீமை எழாத நன்மை விளைவிக்கக்கூடிய முறையில செயல்களை ஆற்றி வரக்கூடிய பண்பு தான் அறம். அத வந்து நம்ம எப்பொழுதும் இந்த கடமை அறம் ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுல கர்மயோகத்துல மிக முக்கியமாக இத குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் பகவத்கீதையில சொல்லுவாங்க. கர்மயோக இத வந்து அ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசமா சொல்லுவாங்க. நம்ப செய்யக்கூடிய கடமைகளை எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறப்பாக செய்ய வேண்டும். அது நம்மளுடைய கடமை. அது ஒரு பெரிய நெறைய வழிமுறைகளே சொல்லியிருக்காங்க பகவத்கீதையில. அதே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கர்ம யோகத்தினுடைய 2 தத்துவங்கள குறிப்பிடுறாங்க. 1 நன்றி உணர்வு, 2வதாக விளைவறிந்த விழிப்பு நிலை. அது எப்படி கிடைக்கும் அப்டின்னா, நன்றி உணர்வு. இந்த நம்ப வாழக்கூடிய வாழ்க்கை, நம்ப சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து இந்த சமுதாயத்திலிருந்து பெற்றது தான். இந்த சமுதாயத்திற்கு நம்ம நன்றி கடன் பட்டவர்கள் தான். அதனால இந்த சமுதாயத்திற்கு நம்ம எப்பொழுதும் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும். அது நன்றி உணர்வு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வந்த மூலத்தை மதித்து போற்றுவது தான். நம்ப ஒரு நன்றியாக நினைக்கணும். ம் நலன ந நலமாக இருக்கணும். மற்றவர்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் என்று நினைக்காம, நம்மளால அ முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உடலாலோ, அறிவாலோ அவர்களுக்கு அ நம்ப வந்து உதவிகள் செய்யலாம். கடமையறத்துல முக்கியமான ஒன்று தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வு தான். நம்ப நம்ப வாழும் வாழ்க்கையே வந்து இந்த இறைநிலை குடுத்தது தான். அது வந்து நம்ம இறைநிலைக்கு நன்றி உணர்வுடன் இருக்கணும். அப்போ நம்ம எப்பொழுதுமே வந்து நன்றி உணர்வுடன் விளைவறிந்த விழிப்பு நிலையிலயும் இருக்கணும். அதுக்கு தான் நன்றி உணர்வுன்னும்போது வந்த முலத்தை மதித்து போற்றுறது. இறைநிலைக்கும், தாவரங்களுக்கு, பெண்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு நன்றி கூறணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்போ நம்ப இவங்களால தான் நம்ம எப்பொழுதுமே வாழ்ந்து வாழ்க்கையே சிறப்பாக வந்திருக்கோம். இந்த மனிதனை வந்து சமுதாயம் பாதுகாத்து பராமரித்து வருகிறது. சமுதாய வளத்துல வந்து நம்ப வந்து எப்பொழுதும் அதனுடைய பொறுப்புணர்ந்து, மன ஈடுபாட்டோட நம்ம வந்து இத வந்து மதித்து நன்றி உணர்வோட போற்றணும். இதுதான் நன்றி உணர்வு. அது வந்து பாத்தீங்கன்னா, அ ஐவகை கடமைகள். நெக்ஸ்ட்டுங்கய்யா. ஐவகை கடமைகள் சொல்றாங்க. அடுத்ததாக. நெக்ஸ்ட்டுங்கய்யா. ஐவகை கடமைகள் அப்படின்னும் பொழுது இத எல்லாமே கர்ம யோகத்துல வந்து ஒரு ஒரு அங்கங்களாக விளங்குகிறது. ஐவகை கடமைகள்ன்றது தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகு. இந்த 5 கடமைகளையும் நம்ம சிறப்பாக ஆற்றணும்னா,
நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே துன்பம் இல்லாமல் ஒரு ஒரு பேர ஒரு அமைதியோட ஒரு சிறப்பாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா குறிப்பிடுறாங்க மகரிஷி. தான் தனக்குனா தனக்கான கடமை என்ன? தன் உடலையும், மனதையும் நல்ல முறையில வைத்துக் கொள்வது. அதை எவ்வாறு வைத்துக் கொள்ள முடியும்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி மூலமாக உடலை நல்லா வளமாக வைத்துக் கொள்ளலாம். காயக்கல்ப பயிற்சி மூலமாக அ உயிரை வந்து நல்லா வளப்படுத்தி வச்சுக்கலாம். அதே மாரி மனதை எப்படி வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அகத்தவும், அகத்தாய்வு செய்து நம்ம மனதை நல்ல முறையில வளப்படுத்தி வச்சுக்கணும். அது நம்மளுடைய முக்கிய முழு முதற் கடமை. அதுதான் தன்னுடைய கடமை அப்படின்னா, நம்மள நம்ம பார்த்துக்கிறது சுயநலம் இல்ல. நம்மள நம்ம பார்த்துக்கிறது பொது நலம் தான். ஏன்னா, இந்த சமுதாயத்திலிருந்து நம்ம வந்திருக்கோம். இந்த சமுதாயத்திற்கு நம்ம திருப்பி அவங்களுக்கு அந்த கடன செலுத்தணும். மற்றவர்களுக்கு நம்மளால முடிந்த உதவிகள தொண்டாக செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குடும்பம். தன்னையும் பார்த்துக்கிட்டு, அடுத்தது குடும்பத்த பார்க்கணும். குடும்பத்தில இருக்கவங்களுக்கு நம்மளால முடிந்த அனை அ எல்லாருக்குமே வந்து பணிவிடைகளை செய்து, நம்ம குடும்பத்த சிறப்பாக குடும்ப அமைதியோட வாழணும். அடுத்தது சுற்றம். நம்மளால முடிந்த அன்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்க வளமுடனாவது வாழ்த்தி, மிக சிறப்பாக சுற்றத்தாருடன் அ இன்முகமாக பேசி, இன்முகமாக இருக்க வேண்டும். ஊரார், உலகு அப்படின்னும் பொழுது, அவங்களுக்கெல்லாம் நம்மளால அதையும் தாண்டி எப்படி நம்ம சிறப்பாக அவங்களுக்கு தொண்டு செய்ய முடியும், கடமை ஆற்ற முடியும்னு பார்த்தீங்கன்னா, உலக மக்களை எல்லாம் வந்து காலையில 25 முறை வந்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடனாவது வாழ்த்தலாம். நம்ப அதுவே நம்ப உலகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமையாக இருக்கு. இந்த வகையாக ஒவ்வொரு கடமைகளையும் நம்ப ஒ ஒவ்வொரு படியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்ததுங்கய்யா, சமுதாயம் தந்தது. இப்போ நம்ப எல்லாமே வந்து இந்த சமுதாயத்துல இருந்து இப்போ ஒரு தனி மனிதனாக இருந்து இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியுமா? அப்படின்னா முடியாது. நம்ப ஒரு பிடி உணவ கூட நம்ப இந்த சமுதாயத்துல இருந்து பெற்றது தான். நம்ப உடுத்தும் உடை, இந்த இருக்கக்கூடிய இடம், வீடு அனைத்து பொருட்களுமே இந்த சமுதாயம் தந்தது தான். சமுதாயத்திலிருந்து பெற்றத வந்து திருப்பி தர வேண்டும் என்ற நீதி உணர்வு நம்ம அடையிறது தான். அத வந்து தன்னுடைய செயல் மூலமாக, தொண்டின் மூலமாக, சேவையின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு வந்து நம்ம அளித்துக் கொண்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை. இந்த விதமாக அந்த பெற்ற கடனை திருப்பி தருகிறோம் என்பதை உணர்ந்து செயல்பாற்றுவது தான் நிஷ்காமிய கர்மமும் கூட. தனது லாபம் கருதியோ, தன் நன்மை மட்டும் கருதியோ செயல்படுவது காமிய கர்மம். நெக்ஸ்ட்டுங்கய்யா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ப செயல்களை நம்ம மிக சிறப்பாக ஆற்றி வர்றோம். ஏழ்மை பெருகுவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கடன் வாங்கிட்டே இருக்கோம். திருப்பியே தரல. ஆ கடன திருப்பி தரல அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே கடனாளியாக தான் இருப்போம். அப்போ அந்த நிலை க்கு போகாம, நம்மளால் முடிந்தத அப்போ அந்த சமுதாயம் எந்த நிலையில இருக்கும்? அப்போ அந்த சமுதாயத்திற்கு நம்மளால் முடிந்த தொண்டு நம்ம சேவைகளை ஆற்றிக்கொண்டே வர வேண்டும். இதனால் நம்ப கடன திருப்பி செலுத்தல அப்படின்னா, வறுமைக்கு தான் ஆளாகுவோம். அந்த நிலைக்கு போகாம, அந்த நிலை அதிகரிக்காமல், அ நம்ப எப்பொழுதும் நம்மளுடைய கடன திருப்பி கொடுக்கணும். அதற்கு எவ்வாறு இந்த சமுதாயத்திற்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்வது? ஒரு தொழில், வேலை, அப்போ நம்மளால் முடிந்த சேவைகள், தொண்டுகள் மூலமாக நம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஒவ்வொரு மனிதருக்குமே நம்மள வந்து நெறைய உதவிகளை செய்து, நம்ம வாழ்க்கையில நம்ம சிறப்படையலாம். இப்போ நெக்ஸ்ட் உடலும், உயிரும் ஒரு சமுதாய சொத்துன்னு கூட சொல்லலாம். இந்த சமுதாயத்தினால் ஆக்கப்பட்ட உடல், அதனால வளர்க்கப்பட்ட அறிவு, இந்த 2ம் சமுதாயத்தினுடைய சொத்து தான். இத நல்ல முறையில உடலையும், உள்ளத்தையும் நம்ம வைத்துக்கொண்டோம்னா, நம்முடைய தொண்டு உலகத்திற்கு போய் சேரும், நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ப உடலும், உயிரும் சிறப்பாக வைத்துக்கொண்டாலே, அதற்கு எது உறுதுணையாக இருக்கும்னு பார்த்தோன்னா, இந்த மனவளக்கலை பயிற்சிகள் மிக சிறப்பாக இருக்கும். மகரிஷி அதுதான் மக்களினுடைய சமுதாய நலனுக்காகவும், மக்களினுடைய நலனுக்காகவுமே இத குடுத்துருக்காங்க. இந்த மனவளக்கலை பயிற்சிகள. இத நம்ப தொடர்ந்து செய்து வரும்பொழுதும், ம சமுதாயத்திற்கு இத கொண்டு செல்லும் பொழுதும் வந்து நம்ம வாழ்க்கையில சிறப்படைவோம். அதுதான் குறள் கூட ஒண்ணு இருக்கு. "அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின், புறத்தாற்றின் போய் பெறுவது எவன்?" அப்படின்னுவாங்க. அதாவது நம்ப அறம் அறம் செய்து கொண்டே இருந்தா, நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புறத்தாற்றினும் அது வந்து போய் சேரும் அப்படின்னுவாங்க. அப்போ தனி மனித அமைதி கிடைச்சதுன்னா,
சமுதாய அமைதி குடும்ப அமைதி கிடைக்கும். குடும்ப அமைதி கிடைத்தால் சமுதாய அமைதி கிடைக்கும். சமுதாய அமைதி கிடைத்தால் உலக அமைதி கிடைக்கும். அப்போ எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி மனித அமைதி தான். அப்போ நம்மளால முடிஞ்ச ஒரு தொண்ட வந்து இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கணும். அது அடுத்தது நன்றி உணர்வினுடைய மேன்மை. இப்போ நன்றி உணர்வு அப்படி வந்துருச்சு. நம்ம கர்மயோகம் செய்றோம். ஆ அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வரும்பொழுதே நன்றி உணர்வினுடைய மேன்மை பார்க்கும்போது, "ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு." மகரிஷி அவர்கள் "மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து" என்ற புத்தகத்துல இத குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு பிடி உணவ கூட நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, இந்த உலகத்தையும், உலக மக்களின் சேவையையும் பார்க்கலாம். நம்ம உழைப்பினால அத அவங்களுக்கு பதில் நம்ம உதவி செய்யணும் என்ற கருத்து அப்ப நமக்கு வரும். அதுவே ஒரு நன்றி உணர்வு. எப்பொழுதுமே இந்த எல்லாமே நம்ம சமுதாயத்திலிருந்து எடுத்ததுதான்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டும். அந்த நன்றி உணர்வு இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ மதங்களினுடைய அடிப்படை. நெக்ஸ்ட்ங்கய்யா. மதங்களினுடைய அடிப்படை அப்படின்னும் பொழுது 2 வகையாக மதங்களுக்கு எல்லா மதங்களும், எந்த மதம் எடுத்தாலும் சரி, இந்து மதமாகட்டும், கிறித்துவ மதமாகட்டும், இஸ்லாம் மதமாகட்டும், சீக்கிய மதமாகட்டும், எந்த மதமாக இருந்தாலும் உலகத்துல 2 கருத்துக்கள வலியுறுத்துறாங்க. 1 இறை உணர்வு, 2வது அற உணர்வு. இறை உணர்வு அப்படின்னும் பொழுது, அந்த வ வழி வழியாக வரக்கூடிய அந்த இறை நிலையை உணரக்கூடிய தன்மை. அற உணர்வு அப்படின்னும்போது, ஒழுக்கம் அறநெறிகள் தான் குறிப்பிடுறாங்க. ஒழுக்கம், கடமை, ஈகை. இதை 2ம் தான் போதிக்குது. ஆனா, இதை 2மே கர்மயோகமும் இதை 2 தான் உணர்த்துது. இந்த அறநெறி வாழ்க்கைகளையும், இறை உணர்வையும் தான் வலியுறுத்துது கர்மயோகம். இப்போ ஒழுக்கம் அப்படின்னும் பொழுது, தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, அறிவிற்கோ, உடலுக்கோ, உணர்ச்சிக்கோ துன்பம் விளையாத ஒரு அளவு முறையோடு ஆற்றும் செயல் நெறிய தான் ஒழுக்கம் சொல்றாங்க. நெக்ஸ்ட்டுங்கய்யா. இப்போ இதெல்லாம் அற உணர்வுல வரக்கூடிய தலைப்புகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடமை. நம்ம கடமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம் சமுதாயத்திற்கு கடன்பட்டிருக்கோம். சமுதாயத்திற்கு உழைத்து கடனை தீர்க்க வேண்டும். அதுதான் கடமை. நம்மளுடைய கடன் பிளஸ் மை கடன்மை. கடனை தீர்க்கிறது தான் கடமை அப்படின்றதா இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஈகை. இயலாதவர்களுக்கு இயன்ற உதவி செய்யும் முறைய தான் ஈகை. பிறர் உயிர் படும் துன்பத்தை எதுவானாலும் அதை நீக்க நம்ம செய்யும் செயல் தான் ஈகை. நான் இப்போ இந்த ஈகை அப்படின்னும்போது, இயலாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கால் ஊனமுற்றவர்கள், அவர்களுக்கு நம்மளால முடிந்த உதவிகள செய்து நம்ம ஒத்தும் உதவியும் வாழணும். அவங்களுக்கு நம்ம ஒத்தும் உதவியும் வாழும்போது, ஆ அவர்களும் வாழ்க்கையில ஒரு துன்பம் இல்லாமல், இந்த அவங்க துன்பப்பட்டாங்கன்னா, இப்போ ஒரு நம்ப நம்ப ஒரு ஊர்ல இருக்கோம். ஒ ஒருத்தர் துன்பப்பட்டா கூட அந்த துன்ப அலைகள் வந்து நம்மள வந்து பாதிக்கும். ஏன்னா நம்ம அந்த வழியா போகுறோம். பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களா துன்பப்பட்டாங்கன்னா கூட, அந்த துன்ப அலைகள் நம்மள வந்து தாக்கும். எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா, அந்த இன்ப அலைகள் நம்மள வந்து எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால தான் மற்றவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து ஒத்தும் உதவியும் வாழணும். இப்போ செயலுக்கு விளைவு என்பது நிச்சயமாக இருக்குது. இந்த கர்ம யோகத்துல நம்ம நல்ல செயல்கள் செய்றோம். அப்போ எந்த செயல் செய்தாலும் அந்த செயலிலே ஒரு விளைவு வருது. அது இயற்கை நியதி. உணவு உண்பது நம்ம ஒரு செயல் தான். அந்த உணவே 7 தாதுவாக மாற்றப்படுவது நமது செயல் அல்ல. அது இறைநிலையினுடைய செயல். அது இயற்கை நியதி. அது ரத்தமாக மாறுறது கூட இயற்கை நியதி தான். அப்போ நம்மளால வந்து ஒரு அ உணவ ஒரு ரத்தமாக மாற்ற முடியுமான்னா, மனித செயல்களால முடியாது. ஆனா, அந்த இயற்கையின் நியதியினால அது முடியுது. அதுபோல தான் நம்ம செயல்கள் எப்பொழுதுமே வந்து நல்ல செயல்களையே செய்து சிறப்பாக வாழணும். உலக பொது மதமாக இந்த கர்ம யோகத்த பின்பற்றி வரணும். அ எந்த மதத்திற்கும் முரண்பாடு இல்லாமல் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த கர்மயோகம் தான். இந்த கர்மயோகமே உலக மதமாக இருக்க முடியும் அப்படின்றாங்க மகரிஷி அவர்கள். இப்போ எல்லாருக்கும் மதங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடுகள்லயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மதங்கள பின்பற்றி வாழறாங்க. அப்போ இந்த உலகத்துக்கே ஒரு பொதுவான ஒரு மதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ம யோகம் தான். அதுதான் சிறப்பாக இருக்க முடியும். இந்த மதங்கள்ல குறிப்பிடுறதும்
இந்த கர்மயோகத்துல குறிப்பிடுறதும் ஒன்றாகவே இருக்கிறதுனால, அப்போ உலகத்துக்கே ஒரு பொதுவான மதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்மயோக மதம் தான். ஆ எஸ்கேஎம் தலைவர் ஐயா கூட எப்பொழுதுமே ஆழியார்ல நமக்கு கர்மயோக பாடங்கள் தான் நடத்துவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ப அந்த கர்ம யோகம் என்பது மிக சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. அனைத்தையும் நம்ப உணர்ந்து கொண்டோம். இந்த இறைநிலை தத்துவங்களை எல்லாம் உணர்ந்த பிறகு நம்ப கடைசியாக வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, கர்ம யோகமே தான் சிறப்பானது அப்படின்றத புரிய வரும். இது பயிற்சி மூலியமாக நம்ப வந்து மன தூய்மை, வினை தூய்மை அடைய முடியும். மன தூய்மை எவ்வாறு அடைய முடியும்னு பார்த்தீங்கன்னா, அகத்தவ பயிற்சிகள் பண்ணும்பொழுது மனம் வந்து தூய்மை அடையுது. ஒரு அமைதி நிலைக்கு வருது அப்படின்றாங்க. அடுத்தது வினை தூய்மை எவ்வாறு பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்தாய்வு பயிற்சிகள். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற தத்துவங்களை எல்லாம் வந்து நம்ம பயிற்சி மூலியமாக செய்து செய்து வரும்பொழுது, நம்ப செய்த வினைகள் என்ன? அ ஒரு வினை செய்றோம் அப்படின்னா, அதற்கு மூல காரணமாக இருப்பது எண்ணம் தான். அதுக்கு அடுத்ததாக வருவது தான் சொல். அதுக்கு அடுத்ததாக வருவது தான் செயல். அப்போ அந்த வினை தூய்மை பெறுவதற்கு இந்த அகத்தாய்வு பயிற்சிகள் ஒரு உறுதுணையாக இருக்கிறது. மன தூய்மை பெறுவதற்கு இந்த அகத்தாய்வு பயிற்சியும், இந்த அகத்தவ பயிற்சியும் காரணமாக இருக்கின்றது. இப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எவருக்கும் எவருக்கும் எத்தகைய கெடுதலையும் அவர் விருப்பம் போல செய்துவிட முடியாது. ஒருவரிடத்து வினை பயன் பதிவுகளும் உள்ளது. இயற்கையாகவே பெரும்பாலும் வேற்று மனிதர்கள் செயலின் மூலமாக தான் பதிவுகளை எல்லாம் கொண்டு வர முடிகிறது. அப்போ ஒருத்தர் வந்து நமக்கு துன்பம் தராங்க அப்படின்னா, அது அவர்களுடைய செயல்கள் மூலியமா நடைபெறுது. அவங்களுடைய வினைப்பதிவின் மூலமாக அந்த செயலை அவங்க செய்றாங்க. அதனால அவர்கள நம்ம எப்பொழுதும் வாழ்த்தி நன்றி உணர்வோட, அவர்கள் செய்த நமக்கு நல்ல விஷயங்கள மட்டும் நம்ப நன்றி பாராட்ட வேண்டும். ஒரு இன்னல் நம்பளுடைய இன்னல்கள்லாம் பெருகாதிருக்க, இன்னல்கள் அப்டின்னா துன்பங்கள். இப்போ துன்பம் பெருகாது இருக்கணும் அப்டின்னா, தீய குணங்களை நற்குணங்களாக மாற்றணும். அதுதான் அருகுண சீரமைப்பு அமைக்கணும் அப்டின்றாங்க. யோக வாழ்வே, ஆன்மீக வாழ்வே, தன்னையும் தூய்மை செய்து கொண்டு பிறருக்கு தூய்மை அளிக்க வல்லது. இந்த யோக வாழ்வு, இந்த ஆன்மீக வாழ்வு, இந்த மனவளக்கலை, இந்த மகரிஷி நமக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனவளக்கலை பயிற்சிகள் தான். நம்ம இந்த குண்டலினி யோக முறைகள் தான். அதுதான் மகரிஷி அவருங்க குண்டலினி யோகம் மூலம் கர்ம யோகம் அப்படின்ற தலைப்புல அ முழு முதற் பொருள், பிரம்மம், வெட்டவெளி, சுத்தவெளி, மெய்ப்பொருள் அனைத்தும் ஒன்றே என அறியறது தான். எல்லாமே இறைநிலை, எல்லாமே சுத்தவெளி. அப்போ இந்த குண்டலினி யோகம் மூலமா அந்த கர்ம யோகத்த எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். மகரிஷி அவங்க ஒரு பாடல் ஞானக்களஞ்சியத்துல ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போய் தான் கடவுள பார்த்துருக்கோம். இந்த உருவங்கள பார்த்து தான் நம்ம கடவுள்ன்னு நினைப்போம். ஆனா மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா பார்த்தீங்கன்னா, கடவுளை வணங்கும்போது கருத்தினை உற்றுப் பார் நீ. கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் ஆங்கே. கடவுள கும்பிடும்போது கூட அந்த கருத்த உற்று பாருங்க. அங்க வந்து நீ கடவுள காண்பாய். அந்த கருத்து தான் உனக்கு காட்சியாக தெரியும் அப்டின்றாங்க. அ ஐயத்தின் நீக்கி நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. இந்த ஒரு எந்த ஒரு ம் ஐயமும், சந்தேகமும் இல்லாம அ ஒரு தெளிந்த ஒரு அறிவு, ஒரு தெளிந்த ஒரு ஞானம் கிடைச்சதுன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அனைத்து விஷயங்களும் நமக்கு நமக்கு புலப்படும் அப்டின்றாங்க. இதுதான் மகரிஷி அவர்கள் நமக்கு வந்து இந்த மனவளக்கலையில வந்து ஸ்கை அ யோகாவுல வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. நெறைய கருத்துக்கள் குடுத்துருக்காங்க. மிக எளிமையாக குடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பயிற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மிக எளிமையான பயிற்சிகள். அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில குடுத்ததுனால தான் மகரிஷி அவர்கள பாமர மக்களின் ஞானி அப்படின்னு சொல்றாங்க. இது கடைசியாக நம்ம பார்க்கும்போது கர்ம யோக நெறிகள் 10. இப்போ நம்ம வந்து 5வரை மதித்து வாழணும். யார மதித்து வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை, தந்தை, குரு, ஆட்சித் தலைவர், தெய்வம். இவங்க 5வரையுமே நம்ம மதித்து வாழணும். இறைநிலை 2வது இறைநிலை எங்கும் உள்ளது. அது எப்படி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவின் உடைய உட்பொருளாய் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக
எண்ணம், சொல், செயல் இவற்றால் துன்பம் செய்யாத விழிப்போடு இருக்க வேண்டும். எப்பொழுதும் பிறருக்கு வந்து துன்பம் செய்யாமல் நம்ம இருக்கணும். விழிப்போட இருக்கணும். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 5ல் அளவு முறை காக்க வேண்டும். அந்த அளவு முறை என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இந்த 5ல வந்து அளவு முறை காத்து வாழணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம், கடமை, ஈகை ஆக 3லயும் இணைந்து அறநெறி வாழ்க்கை வாழணும். இந்த இதையெல்லாம் பின்பற்றி நம்ப சிறப்பாக வாழணும் அப்படின்றாங்க. தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகு இந்த ஐவகை கடமைகளை செய்து நம்ப வாழணும். இதெல்லாம் கர்மயோகத்துல வரக்கூடிய நெறிமுறைகள். சமுதாயத்துல நம்ம ஆன்மீக அறிவு பெறவும், உலக அமைதி பெறவும் தொண்டு செய்ய வேண்டும். இப்போ சமுதாயத்திலிருந்து நமக்கு நெறைய விஷயங்கள், நெறைய கருத்துக்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய அறிவு மேன்மை அடைகிறது. இந்த உலக அமைதி பெறணும் அப்படின்னா, முதல்ல தனி மனித அமைதி கிடைக்கணும். அந்த அமைதி கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம தொண்டுகள் செய்யணும். நமக்கு மகிழ்ச்சி குடுத்த இந்த பயிற்சிகளை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு எடுத்து செல்றதே ஒரு மிகப்பெரிய தொண்டு. இந்த நம்மளுடைய சந்ததியர்கள்லாம் வந்து நல்லா இருப்பாங்க. அதற்கு வந்து இந்த மிகப்பெரிய தொண்ட நம்ம செய்யணும். பெண் குலத்தை நன்றி உணர்வுடன் மதிக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வருமானத்துல 1% அதாவது பிறர் நலத்திற்காக செலவிட வேண்டும். ஆன்மா தூய்மை பெற அகத்தவம், அகநோக்கு பயிற்சிகள் செய்ய வேண்டும். அகத்தாய்வு பயிற்சிகளை எல்லாம் செய்யும் பொழுது, இந்த ஆன்மா வந்து தூய்மை பெற்று, வாழ்க்கையில நம்ம எப்பொழுதுமே வந்து வாழுகின்ற வாழ்க்கைய ஒரு நிறைவான, ஒரு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழணும். அதற்கு இது வந்து எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும். அதுதான் மகரிஷி அவர்கள் ஒரு பாடல்கள் சொல்லியிருப்பாங்க. வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்யமெய் பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட என்று மகரிஷியினுடைய வாக்கிற்கேற்ப இன்பப் பேற்றினை பெறுவோம். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த கர்மயோகம் தலைப்பு நிறைவடைகிறது. வாழ்க வளமுடன். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, இறைநிலையினுடைய தன்மாற்ற சிறப்பு. நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால, தொடர்ந்து இந்த பாடங்களை எல்லாம் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே உங்களுக்கு இறைநிலையினுடைய தன்மாற்றத்துல பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றம், கர்மயோகத்த பத்தி எல்லாம் எடுத்திருப்பாங்க. அத பற்றின ஒரு ஒரு இறைநிலையினுடைய தன்மாற்ற சிறப்ப தான் நம்ம இதுல குறிப்பிடுறாங்க. அ சுத்தவெளி என்ற இறைநிலை தண்ணீருக்கும் ஆற்றலாலும் நுண்ணதிர்வாலும் நொறுங்கி இறைத்துகளாக இருக்குது. சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால தான் இந்த இறைத்துகள் தற்சுழற்சி வேகம் பெற்று காந்தமாக விளங்குது. அப்போ நம்ப மிக எளிமையாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இறைநிலை. இறைநிலை என்பது சுத்தவெளி தான். அந்த இறைநிலையே இறைத்துகளாக வந்தது. இறைத்துகள்ல இருந்து விண்ணு, விண் அ இறைத்துகள்களுடைய தொகுப்பு தான் விண்ணு. விண்களினுடைய கூட்டு தான் வந்து பஞ்சபூதங்கள் தன்மாற்றம் அடைகிறது. பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம் உருவானது. அதுல ஒரு பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல வரும்போது தான் உயிரினங்கள் தோன்றுது. அதுதான் ஓரறிவு முதல் 6 அறிவு மனிதனாக வந்துள்ளோம். இதுதான் வந்து இறைநிலையினுடைய தன்மாற்றம். இதனுடைய சிறப்புன்னு பார்க்கும் பொழுது, இறைநிலை நமக்கு வந்து எப்படி அது வந்து இறைநிலை, இறைத்துகளாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னிருக்கம் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால தான் அது உருவானது. இந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால இந்த இறை துகள்கள் சுழன்றோடிக் கொண்டே இருக்கின்றது. இந்த இந்த சுத்தவெளி முழுவதும் இறைத்துகள் நிரம்பி இருக்கனால, அந்த நிரம்பி இருக்கக்கூடிய அந்த காந்த களமாக இருக்குது. அததான் நம்ம வந்து வான்காந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இறைத்துகள நம்ப அந்த தொகுப்பு இயக்கத்த தான் விண்ணுன்னு சொல்றோம். அந்த விண்கள் சுழலும்போது, இறைத்துகள்கள் தற்சுழற்சி வேகம் அதிகரித்துக் கொண்டே இருக்குது. இரு துகள்களுக்கிடையே உள்ள தூரமும் அதிகரிக்குது. அதுவே வந்து இறைத்துகளுக்கும், விண்ணிற்குள்ள இருக்க இந்த விண்ண வந்து அதிலிருந்து வெளியேறக்கூடிய இறைத்துகள்கள் வந்து விண்ணை விட்டு வெளியேறுகின்ற இந்த இறைத்துகள்கள தான் காந்த அலைகள் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு டெஃபினிஷனா வந்துட்டே இருக்கும். காந்த அலைகள்னா என்ன?
விண்ணுன்னா என்ன? இறைத்துகள்னா என்ன? அப்படின்னு வந்துட்டே இருக்கும். நம்ப வந்து எளிதாக புரிந்து கொள்வதற்கு நம்ம பார்த்தீங்கன்னா, இறைநிலை, இறைத்துகள், விண், விண்ணிலிருந்து உருவாகக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள், இதிலிருந்து தான் உயிரின தன்மாற்றம் வருது அப்படின்றத மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த இறைத்துகளினுடைய தொகுப்பு விண்ணு, விண்களினுடைய தொகுப்பு மூலகங்களாக உருவாகுது. மூலகங்களினுடைய கூட்டு தான் பருவுடலாக வருது. எல்லா தோற்றப் பொருள்களுக்கும் மூலகங்கள் தான் காரணம் அப்படின்றாங்க. மூலகங்கள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 92 மூலகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம குறிப்பிடும்பொழுது, முதல் மூலகம் அப்படின்னும் பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா, விண். விண்ணிலிருந்து 2வதாக தோன்றுவது பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் அணுக்கள் தான். 2 விண்கள் சேர்ந்தது ஹைட்ரஜன் அணுக்களாக மாறும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு விண் நம்ப பஞ்சபூதங்கள் சொல்லுவோம். விண்ணிற்கு அடுத்ததாக காற்று. காற்று தான் ஹைட்ரஜனாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக உருவாகுது என்ன பார்த்தீங்கன்னா, ஆ ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜன் வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்பாக சொல்றாங்க. அழுத்த காற்று அப்டின்னும் சொல்லுவாங்க. இப்போ எப்படிங்க அது வந்து நெறைய பேருக்கு சந்தேகங்கள் நெறைய இருக்கு. ஆக்ஸிஜன் அப்டின்னும் பொழுது அது அழுத்த காற்றுன்னு சொல்றாங்க. எப்படி அப்டின்னும் பொழுது, நம்ப ஆக்ஸிஜன் இல்லாத இடத்துல அ நெருப்பு எரியாது. ம். இப்போ ஒரு நெருப்பு எரியணும் அப்டின்னா, ஆக்ஸிஜன் இருந்தால் தான் அந்த நெருப்பு எரியும். அப்போ அத ஒரு விளக்கு பயிற்சி கூட பண்ணுவாங்க. அந்த ஒரு பாட்டில்ல வந்து ஒரு தீக்குச்சிய எரிய விட்டுட்டு, அந்த ஒரு ஒரு டம்ளர் கண்ணாடி டம்ளர எடுத்து கவுத்து வச்சாங்கன்னா, அந்த அந்த டம்ளருக்குள்ள இருக்கிற ஆக்ஸிஜன் அளவுக்கு மட்டும் தான் அது எரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு குச்சி வந்து அணைஞ்சிரும். அதுபோ அப்போ அப்போ நம்ப அத உணர்ந்து கொள்ளலாம். எப்படி நம்ப எரியுது அப்படின்னு சொல்றத அத புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக்ஸிஜன் இருந்தால் மட்டும் தான் அதுதான் நெருப்பு அப்படின்றாங்க. அப்போ விண்ணு பார்த்தோம், காற்று பார்த்தோம், நெருப்பு பார்த்தோம். அப்புறமா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீர். நீர் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜனும், ஆக்ஸிஜனும் சேர்ந்தது தான் நீர். அதுதான் H2O அப்படின்னு சொல்லுவாங்க. நீரினுடைய மூலக்கூறு பார்த்தீங்கன்னா H2O. ஹைட்ரஜனும், ஆக்ஸிஜனும் ஒரு ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல இணையும் பொழுது நீராக உருவாகுது. அதையும் கீழ தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா, அ இந்த நீர் மூலகத்திலிருந்து ஆ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நில மூலகம் வருது. நிலம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் டை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. அது உருவாகுது. இவ்வாறாக படிப்படியாக இந்த பஞ்சபூதங்கள் உருவாகி, நீரிலும், நிலத்திலும் வந்து உயிரினங்கள் தோன்றுது. அப்போ இந்த உயிரினங்கள் தோன்றும்போது, ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில பஞ்சபூதங்கள் இணைந்து சீரான காந்த ஓட்டம் அமைந்த போது தான் உயிர் தோன்றுது. அது தனித்து இயங்குகின்ற விண்களின் ஓட்டமே உயிரோட்டம்னு சொல்றாங்க. உயிரினங்களினுடைய விண்ணு தான் உயிர் என அழைப்போம். உயிரினங்கள்ல விண்ணாக இருக்கக்கூடியது தான் உயிர் என்று அழைக்கப்படுகிறது. உயிரினங்கள்ல அ விண் என்ற உயிர் துகள்ல இருந்து வெளிய வரும் இறைத்துகளை, காந்த அலைகளை ஜீவகாந்தம்னு சொல்றாங்க. அப்போ உயிரினங்கள்ல உடலுக்குள் இருக்கும் இந்த இறைத்துகள், உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைத்துகள ஜீவகாந்தம் என்றும், உடலுக்கு வெளியே இருக்கும் இறைத்துகள வான்காந்தம் என்றும் குறிப்பிடுறாங்க. இதுதான் உயிரினங்கள்ல அழுத்தம் என்ற ஓரறிவுள்ள தாவரமாகவும், சிற்றறிகளாகவும் இருக்கு. அதாவது 2வது அறிவு உள்ள அ புழு. அதாவது சுவை உணர்வை குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மனம். மனம் வந்து 3வது அறிவுடைய எறும்புகளுக்கு குறிப்பிடுறாங்க. ஒலி என்ற 4வது அறிவுடைய பாம்புகளுக்கு சொல்றாங்க. ஒலி அப்படின்னும் பொழுது சத்தம். அது வந்து 5வது அறிவுடைய பறவைகள், விலங்குகள குறிப்பிடுறாங்க. 6வது அறிவான அனுமானம் என்ற இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மனிதன தான் குறிப்பிடுறாங்க. அது அ பார்த்தீங்கன்னா, அந்த 6வது அறிவை உடையவன் மனிதன், தன்னை அறியக்கூடியவனாகவும், இறைநிலைய உணரக்கூடியவனாகவும் சிறப்பு பெற்றவன் மனிதன். இதுதான் இறைநிலையினுடைய தன்மாற்ற சிறப்பிலேயே மிக முக்கியமானது மனிதன் தான். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கு. அதுதான் இறைநிலையின் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் அப்டின்னுவாங்க. அப்போ உயிரினங்கள்ல உடல் முழுவதும் சுழன்றோடி ஓடிக்கொண்டிருக்கின்ற காந்த ஓட்டம், சுள்ளி துல்லிய சமதள சீர்மைப்பு தத்துவப்படி ஒரு மையத்துல திணிவு பெற்றிருக்கிறது. அந்த திணிவு பெற்ற மையம் தான் கருமையம். அதற்கு அது மூலாதாரத்துல அமைஞ்சிருக்கிறது. அத வித்து மையம், உயிர் மையம், காந்த மையம் என்றும் அத சொல்லுவாங்க. இந்த கருமையம் அவ்வளவு சிறப்பு மிக்கது. எல்லா உயிரினங்களுக்கும் இந்த கருமையம் அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த செயல்கள், விளைவுகள் எல்லாமே கருமையத்துல காந்த அலைகளாக சுருக்கி பதிவுகளாக வைக்கப்பட்டிருக்குது அப்படின்றாங்க. அப்போ இந்த கருமையத்துல
நம்ம அந்த செயல்களை எல்லாம் நமக்கு பதிவுகள் மூலமாக எடுத்துக்காட்டிட்டே இருக்கு. நம்ம இந்த உயிரின தன்மாற்றத்துல படிப்படியாக இந்த உயிரின தன்மாற்றத்தை எல்லாம் பார்த்தோம். இதுல மனிதனுடைய சிறப்பு அப்படின்னும் பொழுது, இரண்டொழுக்க பண்பாடு, அறநெறிகளை பின்பற்றி வாழ வேண்டியதாக இருக்குது. உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல். இந்த செயல்களை எல்லாம் ஆற்றி வரும்பொழுது நமக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில இன்பம் தான். அப்போ ஒரு ரயில் வண்டி ஓடுது அப்படின்னும் பொழுது, அது தண்டவாளம் இருந்தா தான் அந்த ரயில் வண்டி ஓடும். அதுபோல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு சரியான பாதைக்கு செல்லணும் அப்படின்னா, இந்த கர்மயோகமும், இந்த இறையுணர்வு, அறநெறி எல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. வாழ்க வளமுடன். இத்துடன் இறைநிலையின் தன்மாற்ற சிறப்பு நிறைவு செய்யப்படுகிறது. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மனிதருள் வேறுபாடு. இப்போ மனிதருள் வேறுபாடு அப்படின்றத பார்க்கிறோம். இப்போ மனிதருள் வேறுபாடு என்று பார்க்கும் பொழுது, நம்ம 7 வகை சம்பத்துகள் மூலியமா ஏற்படும் காரணங்களால தான் மனிதன் வேறுபட்டு தோன்றுறான். இப்போ மனிதன் எவ்வாறு வேறுபடுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு நிலையிலேயும் மனிதன் வேறுபட்டு இருக்கிறான். இப்போ அந்த 7 சம்பத்துகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனிதனுடைய வேறுபாடு 7 சம்பத்துகள்: உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, புகழ், உடல் வலிவு, சுகம், செல்வம். இந்த 7 சம்பத்துகளால மனிதர்கள் வேறுபட்டிருக்காங்க. அதாவது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 800 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு கணக்கு எடுத்திருக்காங்க உலகத்திலேயே. அப்போ இந்த 800 கோடி மக்களும் ஒரே மாதிரியா இருப்பாங்களா அப்படின்னா இல்ல. ஏதாவது ஒரு விதத்துல அவங்க வேறுபட்டிருப்பாங்க. அப்போ இந்த மனிதர்களுக்குள்ள வேறுபாடு எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அதுக்கு காரணங்கள் 16 காரணங்கள் குறிப்பிடுறாங்க. என்ன காரணங்கள் அப்படின்னும்போது கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம். இந்த 16 காரணங்களால மனிதன் வேறுபட்டிருக்காங்க. இத 2த்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு உருவமைப்பு இப்போ இந்த ஏன் வேறுபாடு வருதுன்ற ஒரு முக்கிய காரணம், பொது காரணமாக ஒண்ணு குறிப்பிடுறாங்க. பூமியினுடைய சுழற்சியால சூரியனுடைய ஒளி கோண மாற்றங்கள் பெறும்பொழுது, காற்று மண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் தான் இந்த வெயில், காற்று, மழை, பனின்ற காலங்களா அத குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த காலங்கள் வரும்போது மனிதனுடைய உடல் அளவிலும், மனதளவிலும் மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கால மாற்றங்கள் உயிரினங்கள்ல, ரத்த ஓட்டத்துல பல ரசாயன மாற்றங்கள ஏற்படுத்துது. அதனால் மனிதனுக்கு வெட்ப காலங்களையொட்டி உணவிலும், வாழ்க்கை முறையிலும், உடை, உறைவிடம் முதலிய தேவைகளிலும் வேறுபாடுகள் எழுது. எனவே நம்ப இந்த வேறுபாடுகள் மூலியமாக நம்ப காரணங்கள நம்ப ஆராய்ந்து, அதற்காக எப்பொழுதும் நம்ம அந்த காரணங்கள சீர்படுத்திக் கொண்டோமானால், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உலகில் பிறந்த 2 மனிதர்களுக்கு இடையில உருவமைப்பிலும், குணத்தாலும் வேறுபட்டு இருப்பாங்க. இந்த கோடிக்கணக்கான மக்கள் வாழுற இந்த நாட்ல, எ எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரியா இருக்க முடியுமான்னா முடியாது. அப்போ எவ்வாறு நம்ப இந்த உலக மக்களிடையே நிலவக்கூடிய இந்த வேறுபாடுகள ஆ 7 வகையா சம்பத்துகளாக, மதிப்புகளாக பிரிச்சிருக்காங்க. இத நம்ம நிறைவான வாழ்வு பெற என்ன எல்லா மக்களுக்கு என்ன எப்படி செய்யணும்? எப்படி நம்ம வாழணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இப்போ தேவை அப்படின்னும் பொழுது, ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கையில நம்ம வேறுபட்டு இருக்கோம். அப்படின்னும்போது, இந்த உருவமைப்பு அப்படின்னும்போது எப்படி வேறுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ம் ஆ குறைவில்லாத அமைப்பு வேணும் அப்படின்றாங்க. அதாவது அந்த உருவமைப்புல எந்த குறையுமே இல்லாத உருவமைப்பு இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த எல்லாருக்குமே இந்த 7 சம்பத்துக்களும் நிறைவாக இருந்தால் தான் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அந்த 7 சம்பத்துக்களும் எப்படி நிறைவாக வச்சுக்கிறது அப்படின்றதாக தான் இருக்கு. குறைவில்லாத அமைப்பு இருக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, குணங்கள் நற்குணங்களாக இருக்க வேண்டும். நம்ப குணங்கள் எப்பொழுதுமே நற்குணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அறிவினுடைய உயர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது, கூர்ந்து, உணர்ந்து, இயற்கைக்கு தகுந்தபடி செயல்களை ஆற்றுவதற்கு தான் சிறந்த அறிவு நுட்பம் வேணும் அப்படின்றது.
அப்போ கூர்ந்த அறிவு நம்ம இருக்கணும். புகழ், கீர்த்தி அப்படின்னும் பொழுது, புகழ் என்பது அப்படின்னா, நாமளா தேடி செல்றது புகழ் கிடையாது. ஒரு மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கை, எத்தன பேருக்கு நம்ம உதவிகரமா இருக்கோம், இந்த சமுதாயத்திற்கு நம்மளால முடிஞ்ச நன்மைகள என்ன செஞ்சிருக்கோம், அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அப்போ அவர்கள் மக்கள் காட்டுகின்ற நம்மளுக்கு கா காட்டும் நன்றி, வாழ்த்துக்கள் தான் நம்ம புகழ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த புகழ் வந்து புகழுக்காக சமுதாயத்துல ம மலருகின்றது. இதுவே வந்து சிறந்த செயலுக்கு நடத்தையாகவும், சமுதாயம் அளிக்கக்கூடிய ஒரு சான்றாகவும் இருக்குது இந்த புகழ். அப்போ அ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உடல் வலிவு. ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் வலிவு இருக்க வேண்டும். வலிமையோட இருந்தால் தான் அவர்கள் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். அ ஒரு எப்பொழுதும் மன வலிமையோட இருப்பாங்க. உடல் வலிமை அவசியமாக இருக்கிறது அனைவருக்கும். இப்ப சுகம், சுகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மனிதனுக்கு வாழ்க்கையில அமைதி மட்டும் இல்லாம நிறைவும் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் சுகம் அப்படின்றாங்க. அமைதி மட்டும் இருந்து நிறைவு இல்லாம இருந்துச்சுன்னா, அது சுகம் இல்ல. அப்போ என்ன இருக்கணும் அப்படின்னா, அமைதியான, நிறைவான இருக்கணும் வாழ்க்கையில. அப்படி அது இருந்தால் தான் அதுதான் மிகப்பெரிய சுகம். செல்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொருளாதார உயர்நிலைய தான் குறிக்குது செல்வம் என்பது. ஒவ்வொருவருக்கும் வந்து போதிய அளவு வந்து செல்வம் இருக்கணும். நம்ம அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு வந்து இந்த செல்வம் அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வேறுபட 16 காரணங்கள பார்க்கலாம். நெக்ஸ்ட்டுங்கய்யா. இப்போ அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கருவமைப்பு. அதுதான் மகரிஷி ஒரு பாடல் குடுத்திருக்காங்க. கருவமைப்பு, உணவு வகை, காலம் தேசம், கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி, பருவம் நட்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி, பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் இவற்றிற்கேற்ப உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி, உடல் வலிவு சுகம் செல்வம் மனிதர்கட்கு, வரும் வகையும் அவற்றின் தரம் அளவுக்கேற்ப வாழ்க்கை நிலை வேதமுடன் தோன்றக் கண்டேன் அப்படின்னாங்க. ஞான களஞ்சியத்துல வந்து அந்த பாடல் குடுத்திருக்காங்க. அதாவது இந்த 16 காரணங்களால ஒரு மனிதனுடைய 7 சம்பத்துக்கள் அதாவது மதிப்புகள் மாறுது. அப்போ இந்த 16 காரணங்கள நம்ம அ வடிவமைச்சுப்போம். திருத்தி, மாற்றி வடிவமைச்சுப்போம் அப்படின்றாங்க. எவ்வாறு நம்ப அத வந்து நம்ப மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்றது தான். இப்போ இந்த இந்த 16 காரணங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ கருவமைப்பு அப்படின்னும் பொழுது நம்ம கரு உருவானதிலிருந்து நம்ம தாய், தந்தை அவங்களுடைய இதுலருந்து வந்திருக்கோம். அது உடல் நலம், மனநலம், இந்த கோள்களினுடைய நிலை இதன் மூலியமாக நம்ம வந்திருக்கோம். இப்போ இதெல்லாம் வரும்பொழுது நம்மளுடைய கருவமைப்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நம்மளுடைய இந்த 7 சம்பத்துக்களையுமே அது பாதிக்குது. அப்போ நம்ம கருவமைப்பிலேயே நல்ல ஒரு வித்துவாக, நல்ல ஒரு இதுவாக இருந்தோம்னா, நம்ப ஆயுள் வந்து நீளும், குணநலன்கள் மாறி இருக்கும். அப்போ அதற்கு உதாரணமாக ஒரு விதையை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் சிப்ல வந்து அனைத்து விதமான எல்லா விஷயங்களையுமே அந்த ஒரு ஒரு சிப்ல வந்து ஒரு மெமரி கார்ட்லயோ, ஒரு சிடி பிளேயர்லயோ நம்ம அத வந்து பதிவு ஏற்றி வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா, எவ்ளோ விஷயங்கள் அதுல வந்து நம்ம சேர்த்து வைக்க முடியுது பாருங்க. அப்போ இந்த ஒவ்வொரு கருமையத்திலேயுமே நம்ப நம்மளுடைய அந்த வித்து என்று சொல்லக்கூடிய அனைத்து பதிவுகளையுமே உள்ளடங்கியதாக இருக்கிறது. அந்த அடுத்ததாக பார்த்தோம்னா, உணவு வகை. உணவு வகை அப்படின்னும் பொழுது, அ நம்ம உண்ணக்கூடிய உணவு தான் நம்ம உடல்ல ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உண்ணும் அளவு முறை இவற்றிற்கு ஏற்ப தான் உடல் நலம், வளர்ச்சி, உடல் வலிவு, அறிவு நலம் ஆகியவற்றை அமையுது. அப்போ நம்ம பிறந்தது முதல் இன்று வரைக்கும் என்ன வகையான உணவு உண்டோமோ, அந்த வகையான உணவு தன்மாற்றங்கள் தான் நம்ம உடல்ல நடக்கும். அதுக்கு தான் 3 வகையான உணவுகள் வந்து அந்த காலத்துல இருந்தே பிரிச்சிருக்காங்க. நெறைய மருத்துவ துறைகள்லயும், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சாத்வீக உணவு, தாமச உணவு, ரஜ உணவுன்னு சொல்லுவாங்க. இப்ப சாத்வீக உணவு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது, நம்ம அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாந்தமான, அமைதியான நிலையில இருக்கும். ஒரு தாமச உணவுகள எடுத்துக்கொள்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மந்த நிலையில இருக்கும். ஒரு சோர்வான நிலையில இருப்பாங்க அப்படின்னாங்க. ரஜோகுண வகைகள எடுத்துக்கொள்றவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ரோஷமா இருப்பாங்க. கோவ உணர்வோட இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்க வந்து ஒரு அடம் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க.
ஒரு 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 கோப உணர்வோட இருக்கக்கூடிய உணர்வாக இந்த ரஜோகுண உணவு இருக்கும். அந்த வகையில இந்த உணவு வகைகளும் வந்து நம்மளுடைய உடல் அமைப்பையும், மனநிலையையும் மாற்றுது. அதற்கேற்றவாறு நற்குணங்களாக நம்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்ல உணவுகளையே நம்ப சாத்வீக உணவுகளையே எடுக்கும் பொழுது நமக்கு நன்மையே விளைவிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காலம். காலம் அப்படின்னும் பொழுது, கற்காலம் முதல் அந்த ஆதி காலத்துல இருந்து இப்ப கணினி காலம் வரையும் எடுத்துக்கொண்டோம்னா, நம்மளுடைய அறிவுல வந்து மனிதர்கள் வந்து எப்படி வாழ்ந்து வர்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அன்று இருந்த சூழ்நிலை தேவைக்கேற்ப தான் அறிவு வளர்ச்சி இருந்திருக்குது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, அதே நிலையில நம்ம வாழணும் முடியுமா? அப்படின்னா முடியாது. இப்ப விஞ்ஞான காலத்துல இருக்கோம். நம்பள தேவைகளுக்கு அனைத்து கருவிகளும் வந்துருச்சு. அப்போ அறிவு வளர்ச்சி வந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வளமும் உயர்ந்து கொண்டே போகுது. அதற்கு காலத்திற்கு ஏற்றா மாரி நாமளும் மாறிக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தேசம். தேசத்துக்கு தேசம் அப்படின்னும் பொழுது, ஐவகை நிலங்கள குறிப்பிடுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்போ அந்த காலங்கள்ல வந்து அந்தந்த நிலத்திற்குரிய தட்பவெப்பநிலை இருக்கும். மக்களினுடைய வாழ்க்கை பண்பாடுகள், விளைபொருட்கள், தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புக்கள்லாம் வந்து அந்தந்த நிலத்திற்குரியதாக இருந்திருக்கு. இப்போ அந்த நிலத்திற்குரிய செயல்பாடுகள்லாம் இருந்தது. இப்போ அதே நிலை இப்பொழுது இருக்குமா? அப்படின்னா, இப்போ வேறுபட்டு இருக்கிறது. மனிதனுடைய அறிவு வளர்ச்சியினால இந்த நிலைகள் எல்லாம் மாறி, இப்போ விஞ்ஞான காலத்துல வந்தபொழுது அந்த நிலைக்கேற்ற மனநிலைகள் உண்டாகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கல்வி. அப்போ கல்வி அப்படின்னு வரும்பொழுது, ஆதி காலங்கள்ல எப்படி படிச்சாங்க? இப்போ மணல்ல எழுதியும், அப்போ கற்காலங்கள்ல எப்படியெல்லாம் க கணக்கு போட்டு பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கற்களையா எண்ணி, இந்த மாதிரியாக படிப்படியாக கல்வி வளர்ச்சி வந்துட்டே இருந்தது. ஆ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பண்பாட்டு கல்வி, மொழிக் கல்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, அம் தொழில் கல்வியும் சேர்த்து சொல்லி தராங்க. அவர்களுடைய அ மனநிலை, அவர்களுடைய உடல் வலிமை எல்லாம் பார்த்தீங்கன்னா, வேறுபட்டு இருக்கிறது. அந்த வகையில நம்ப வந்து இந்த மொழிக் கல்வி, தொழில் கல்வி, பண்பாட்டு கல்வி, ஒழுக்க கல்வி எல்லாம் கற்கும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கை வளங்கள் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தொழில் அளவுல எப்படி நம்ப வேறுபட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்றாங்க. அந்த வகையில அவங்களுடைய வாழ்க்கைய நடத்த வேண்டியதாக இருக்கு. ஒரு சிலர் வந்து உடல் உழைப்பினால தொழில் செய்வாங்க. ஒரு சிலர் வந்து மூளை உழைப்பினால தொழில் வேலை செய்வாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆற்றல் இருக்குமா? அப்படின்னா இருக்காது. வேற வேற மாதிரியான ஆற்றல்கள் இருக்கும். அவங்களுடைய குணாதிசயங்களும் மாறி இருக்கும். உடல் வலிமை வேற மாதிரி இருக்கும். இப்போ உடல் உழைப்புனால வேலை செய்றவங்களுக்கு உடல் வலிமையா இருக்கும். ஆ ஆனா மூளை உழைப்பு குடுக்குறவங்க, கம்ப்யூட்டர் வேலை செய்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உடல் வலிமை வந்து குறைவாக இருக்கும். சோர்வா இருப்பாங்க. அப்போ அந்த வகையில அ இவங்க எல்லாம் மாறியிருப்பாங்க. வேறுபட்டு இருக்கிறாங்க. அப்போ தொழில வந்து அந்த பொருள் வளம் சுகம் அளிக்கிறது அப்படின்றாங்க. அப்போ நம்ப செய்யக்கூடிய தொழில் நம்பள் உடல் நலத்திற்காகவும், ஒரு சுகம் தருவதற்காகவும், புகழ் அடைவதற்காகவும் நல்ல முறையில நம்ப இந்த தொழில செய்யணும் அப்படின்றதாக இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அரசாங்கம். அரசாங்கம் அப்படின்னும் பொழுது, ஒரு நாட்டினுடைய மக்கள் அனைவரும் வந்து அந்த உரிமை சட்டங்கள், ஆட்சி முறை, ஆள்வோர் தன்மை, வெளிநாட்டு, உள்நாட்டு கொள்கைகள் இது எல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய அந்த ஆட்சி முறைய அடிப்படையாக வைத்து ஒரு மனிதனுடைய உடல் நலமும், மன வலிமையும், பொருளாதார வளமும் வேறுபட்டு இருக்கிறது அப்படின்றாங்க. ஏன்னா, அவங்களுடைய இந்த நாட்டு சட்டம் என்ன சொல்லுதோ அதற்கேத்த மாரி தான் அவங்க வந்து பொருளாதாரம், பொருள் வளம் இருக்கும். நீங்க இப்படிதான் தொழில் செய்யணும். இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். அந்த அரசாங்கம் சொல்லுற அளவுல அதை சார்ந்து வாழறதுனால, தொழில்களும் சரி, மனிதர்களுடைய உடல்நலம், மன வலிமையும் இதை அரசாங்கத்தை சார்ந்து இருக்கிறதுனால, அ அதுவும் நமக்கு சிறப்பாக ஒரு நல்ல அரசாங்கமாக அமைய வேண்டும். கலை அப்படின்னும் பொழுது 64 கலைகள் சொல்லுவாங்க. அதுல வந்து ஆயக்கலைகள் 64ல வந்து கலை அப்படின்னும் பொழுதே பார்க்கும்போது, மனிதன் வந்து இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றி வாழறாங்க. அதுவே ஒரு கலை. அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கலை அப்படின்னும் பொழுது, அந்த இயற்கையை ஒன்றி வாழ்ந்தாங்கன்னா துன்பம் இல்ல. இயற்கைக்கு மாறாக இருக்கும் பொழுது தான் துன்பங்கள் ஏற்படுது. அதுல ஒழுக்க பழக்கங்கள், நேர்மை, சீர்மை இதையெல்லாம் வந்து மனிதனுக்கு ஒரு விதமான
ஒரு தேர்ச்சியை கொடுக்குது அப்படின்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சித்திரம் ஒரு டிராயிங் வரையறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மன ஒருமை கிடைக்கும் அப்படின்றாங்க. அம் இசைக்கலைஞர்களுக்கு அதிக ஓசை எழுப்பக்கூடிய இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, காது செயலிழக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஏன்னா அதிகமான சத்தத்த கேட்டு, கேட்டு, கேட்டு காது வந்து அ அந்த அந்த திறன் வந்து செயலிழந்துரும் அப்டின்றாங்க. பரதநாட்டியம் ஆடுறவங்களுக்கு, அந்த கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உடல் அமைப்பு, உடல் வலிவு, அறிவு நுட்பம்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்டின்றாங்க. அது அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு கவிஞனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கற்பனை செய்யக்கூடிய திறன்மை அதிகமாக இருக்கும். அந்த நாட்டு மக்கள் எவ்வாறு இருக்கணுன்றத வந்து ஒரு கற்பனையாக ஒரு காவியங்கள், கவிதைகள், ஒரு காவியங்கள் படைத்து அதை ஏற்றுவாங்க. அவங்களுடைய மனநிலை ஒரு ஒரு சிறப்பாக இருக்கும். ஒரு இசைஞானிக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை நோக்கம்லாம் இருக்குது. அந்த மனவள கலைஞர்களுக்கு மற்றவர்களுக்கு அ உள்ள வாழ்க்கை முறை வேறுபாட்டை பார்த்து கூர்ந்து உணர்ந்து பார்த்தோம்னா, அ மனவளக்கலை கற்றவர்களுக்கும், மனவளக்கலை கல்லாதவர்களுக்கும் நெறைய வேறுபாடுகள் இருக்கும். கற்று அவர்களுக்கெல்லாம் வந்து அறிவில் தெளிவு, நுட்பம், உடல் வலிமை எல்லாமே இருக்கு. இந்த பொருளாதாரத்திலயும் அவங்க வந்து மேன்மை அடையறாங்க. இந்த ம் பயிற்சிகளை எல்லாம் கற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உடல் அளவிலும், மனதளவிலும், அ அறிவின் உயர்விலும் பார்த்தீங்கன்னா, மேன்மை அடையலாம். இந்த கலைகள் வந்து தான் முடியுது. அப்போ அது நான் எப்படியாப்பட்ட கலைகள நம்ம கற்றுக்கொண்டோமானால், நம்ம தேர்ச்சி அடைய முடியும்ன்றத நம்ம தான் சிந்திக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முயற்சி. ஒருவருடைய முயற்சி வந்து எப்பொழுதும் முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அது வந்து குறைவில்லாமல் இருக்கணும். ஆ துன்பத்தை தீர்க்கக்கூடிய அளவுல அந்த முயற்சிகள் இருக்க வேண்டும். அப்பதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்க முடியும். நம்மளுடைய அ செல்வத்துல வந்து கல்வியில, கீர்த்தியில, உடல் வலிவுல இந்த முயற்சிகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பருவம். பருவம் அப்படின்னும் பொழுது, ஒ ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் குழந்தைகள் வேறுபட்டிருப்பாங்க. பிறந்தது முதல் வளர்கின்ற பருவம் வரை ஒவ்வொரு அடி வயதிலயுமே வந்து அவங்க உருவ அமைப்புல, அறிவின் உயர்வுல, செயல்திறன்லலாம் வேறுபட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு 40 வயசு ஆன பிறகு அந்த எல்லா துறைகளிலுமே அவங்க சாதித்திருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அரசியல் துறையாகட்டும், பொருளாதார துறையாகட்டும், ஆன்மீக வாழ்வாகட்டும், அந்த 40 வயதிற்குள்ளவே அவங்க அந்த துறைகளை எல்லாம் அவங்க அவங்க அடைந்திருக்க வேண்டும், சாதித்திருக்க வேண்டும். அந்த துறைகள்ல அவங்க அடைந்த புகழ், கீர்த்தி எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்குமா? அப்படின்னா இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டு இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அந்த வயசுல அடைஞ்சுட்டா நமக்கு வந்து எப்பொழுதுமே அந்த 7 சம்பத்துக்களோட சிறப்பாக வாழலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நட்பு. நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வாழ்க்கையில விலை மதிக்க முடியாத ஒரு செயல்ன்னு பார்த்தீங்கன்னா, நட்பு தான். அந்த உடலுக்கும், உயிருக்கும் உறுதுணையாகி, இன்பத் துன்பங்கள்ல ஒரு கூட்டுறவு கொள்ளக்கூடிய மனப்பான்மைய தான் நட்புன்னு சொல்றாங்க. இந்த நட்பு அப்படின்னும்போது, ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாக தான் வாழ்வில் மாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிறது. தொழில், செல்வம், புகழ் ஆகியவற்றில் அந்த ஏற்றமோ, தாழ்வோ எதுவாக இருந்தாலும் அந்த நட்பு முறையில தான் அமையுது. அப்போ அந்த நட்பு மிக முக்கியமானதாக இருக்குது. அது வந்து அது குணாதிசயங்களையும், கலை மற்றும் வந்து நன்மைகளை செலுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அதாவது ஒருத்தர் ஒருத்தர் அந்த நட்பு முறையோட உதவி கொள்வது. இதெல்லாம் நட்பு முறையில தான் வரும். அந்த நட்பு முறை மூலமாக கூட நம்மளுக்கு உயர்வும், தாழ்வும் உண்டு. அப்போ அதை வந்து சார்ந்து இருக்கிறது நம்மளுடைய அந்த 7 சம்பத்துக்களும். சந்தர்ப்பம். இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே வாய்ப்பு அடுத்தவர்களுக்கும் அதே மாரி கிடைக்குமா? அப்டின்னா கிடைக்காது. இப்போ இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பு 1 வருஷம் கழிச்சு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னாலும் கிடைக்காது. நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்ப பயன்படுத்தி அ நம்மளுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தணும். இப்போ இதன் மூலியமாக நம்மளுடைய புகழ், பொருளாதாரம், செல்வாக்கு இது எல்லாமே உயரக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போ இந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு மிக முக்கிய ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது. ஆராய்ச்சி. அடுத்ததாக ஆராய்ச்சி. ஆராய்ச்சி என்று பார்க்கும் பொழுது, அ எல்லாத்தையுமே விஞ்ஞான அறிவாகட்டும், மெய்ஞான அறிவாகட்டும், எதுவாலுமே ஆராய்ந்து, உணர்ந்து, தெளிந்து அறிய வேண்டும். அப்போ அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை வந்து வளர வேண்டும். அது ஒருவருக்கு வந்து அறிவு வளர்ச்சி அம் மூலியமாக தொடர்ந்து ஆராய்ந்து, ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, சிந்தித்து, சிந்தித்து செயலாற்றும் பொழுதும், நமக்கு அந்த
இந்த செயலை செய்யலாம், செய்யக்கூடாது. அது விளைவுகள் இவ்வாறாக இருக்குன்றத உணர்ந்து நம்ப பார்க்கணும். இந்த அளவுக்கு நம்ப ஆராய்ச்சி செய்யணும். ஆராய்ச்சி ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பழக்கம். பழக்கம் அப்படின்னும் பொழுது, நம்ம காலங்காலமா பழக்கம் ஒரே பழக்கத்திலேயே இருப்போம். அதே பழக்கமாகவே இருந்து வாழ்ந்துட்டோம்னா, அப்பா, அம்மாவினுடைய பழக்கம் குழந்தைகளுக்கு, குழந்தைகளுடைய பழக்கம் தலைமுறை தலைமுறையா அதே பழக்கமாகவே நம்ம வந்துட்டு இருந்தோம்னா, நம்மளுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குறைவாக தான் இருக்கும். நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி ஆகட்டும், உடல் வலிமையாகட்டும். அப்போ பழக்கத்திற்கு ஆனா ஒரு விளக்கம் வேணும். நம்ம ஏன் அத செய்யறோம்? அதனால என்ன பயன்? அதனால அந்த செயல்னால விளைவுகள் என்ன? அப்படின்னு ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். யாரையும் வந்து நம்ம வந்து அ ம் புறம் சொல்லியோ, ஆதிக்கம் செய்தோ, வற்புறுத்தியோ செய்யக்கூடாது. அந்த இதுவெல்லாம் வந்து பழக்கமா ஒரு சிலர் செய்வாங்க. அந்த பழக்கத்துலலாம் நம்ம விட்டோம்னா தான் நமக்கு நல்ல வினைகள், நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பழக்கமே இயல்பாகி விடுகிறது. அந்த பழக்கத்தினால நம்ம ஒரு விளக்கத்துக்கு வந்தோம்னா தான், அ எல்லாத்துலயும் இருந்தும் நம்ம மீண்டு வர முடியும். அந்த 7 சம்பத்துக்களும் பெறுவதுல இந்த வேறுபாடுகள்ல பழக்கமும் ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வழக்கம். வழக்கம் அப்படின்னும் பொழுது, இப்போ சமுதாயத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நீதி தான் வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சமுதாயத்து அமைப்புல வந்து ஒரு முறையான சடங்கு முறைகள், சம்பிரதாயங்கள் அதை எல்லாமே பின்பற்றி இந்த ஒரு சமுதாயம் அதை ஏற்று கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த கம்ப்யூட்டர் விஞ்ஞான காலத்துல கூட அந்த சம்பிரதாயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணுமா அப்படின்னும் பொழுது, அதை சிந்தித்து செயலாற்றணும். அதை அது நன்மையை விளைவிக்கக்கூடியதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். நன்மை இல்ல அப்படின்னும் பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்போ இந்த முக்கியமா மகரிஷி அவர்கள் இதுல ஒண்ணு குறிப்பிடுவாங்க. அ நம்ப இந்த வழக்கத்த வந்து ஒரு நல்ல பழக்கத்த பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பயிற்சிகள எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஆம் எளிய முறை உடற்பயிற்சிகள், காயகல்ப பயிற்சி இதை எல்லாமே வந்து அகத்தாய்வு, அகத்தவம் இந்த பயிற்சிகளை எல்லாமே வந்து பழக்கமாக்கி, வழக்கமாக்கி கொண்டே வந்தோம்னா, உடல் வலிமை இது எல்லாமே நல்லாருக்கும் அப்டின்னுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம். நம்ம ஒழுக்கம் அப்டின்னும்போது எண்ணம், சொல், செயலால யாருக்குமே துன்பம் செய்யாத செயல்கள் தான். நம்ப அத வந்து அதுவும் அதுலயும் நம்ம வந்து இந்த 7 சம்பத்துக்கள் கூட வேறுபட்டு இருக்கிறது. அப்போ அந்த வேறுபாடுகள் இல்லாம, அந்த ஒழுக்கத்த பின்பற்றி வரும்பொழுது, அந்த 7 சம்பத்துக்கள் கிடைத்து நம்ம வாழ்க்கையில சிறப்படையலாம். இறுதியாக வந்து செயல் திறமை, அறிவின் நேர்மை அப்படின்னு பார்க்கும்போது, நம்ப கரு அமைப்பு முதல்ல ஒழுக்கம் வரையிலான இந்த 16 காரணங்களால எந்த இடத்திலயும், எந்த அளவுக்கு எது அதிகமாகவோ, குறைவாகவோ இருக்கிறதோ இல்லாமல், இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு உருவமைப்பு முதல் செல்வம் வரை உள்ள 7 சம்பத்துங்கள்ல வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது எப்படி இருந்ததோ, அது அப்படியே இருக்கும் அந்த 7 சம்பத்துக்களும் அப்படின்றாங்க. அப்போ அந்த இயற்கை அமைப்பு, கருவமைப்பு உணர்ந்து கொண்டா, இந்த வேறுபாடு எவ்வாறு உண்டாகிறது என்று கணக்கிட்டு பார்த்தோம்னா, இந்த 16 காரணங்களால உண்டாகுது. இந்த காரணங்கள எவ்வாறு நம்ப வந்து நீக்கிக்கலாம்? நல்ல 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 விளைவுகளாக எப்படி நம்ப செஞ்சுக்கலாம்? அப்படின்றதாக இருக்கு. அப்போ இதையெல்லாம் சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது, நம்ப உருவமைப்பு, இந்த ம் இந்த உடல் நலம், குணங்கள், புகழ், கீர்த்தி இதெல்லாம் பார்க்கும்பொழுது எவ்வாறு சீரமைச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சிகள் மூலியமாக, விளையாட்டுகள் மூலமாக, உணவு வகைகள் மூலமாக, அந்த மனவளக்கலை பயிற்சிகள், இறை உணர்வு பெறுவது, அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகள் மூலமாக இந்த நம்மளுடைய 7 சம்பத்துக்கள வந்து சீரமைச்சுக்கலாம். இதுக்கு இந்த 16 காரணங்களும் வந்து நம்ம திருத்தி மாத்தி அமைச்சுட்டோம்னா, எப்பொழுதும் வாழ்க்கையில வந்து நிறைவான வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும். இன்பமாகவும் இருக்கலாம். அப்போ இப்போ கருவமைப்ப அதுக்கு என்ன செய்யணும் நம்ப நம்ப 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு கூட வாழ்த்துவாங்க நம்மள. ஆ நெறைய நெறைய விழாக்கள்ல வாழ்த்துவாங்க. இந்த கருவமைப்பினுடைய மதிப்ப நம்ம உணரணும். உணவால நலம் பெறக்கூடிய உணவுகள உண்ண வேண்டும். காலம் வந்து நம்ம ஏற்ற காலத்திற்கு ஏற்ற மாரி மாறிக்கொள்ளணும். கல்வியில வந்து மேன்மை அடையணும். தத்துவத்திலயும், விஞ்ஞானத்திலயும் வந்து மேன்மை அடையணும். எல்லா துறைகளிலும் தொழில் துறையாகட்டும், எல்லா துறைகளிலுமே வந்து மேன்மை அடையணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்த வந்து திருத்தி அமைத்து நல்ல ஒரு சூழ்நிலை அமையணும். கலைகளால வந்து வாழ்வில வந்து மகிழ்ச்சி பொங்க வாழணும். முயற்சி செய்யணும். பருவத்திற்கு ஏற்ற மாரி இருக்கணும். நல்ல நட்பு முறை வேண்டும். து அ
மேலும் சந்தர்ப்பங்கள் மதிப்புடையதாக்கிக் கொள்ள வேண்டும். சிக்கலற்ற வாழ்க்கை வாழணும். ஆக்கத்துறையில வந்து எப்பொழுதும் மேலோங்கி வாழணும். வழக்கங்களை திருத்தி நலம் காண வேண்டும். ஒழுக்கத்துல உயர்ந்து தனி மனிதனும், சமுதாயம் அமைதியும், மகிழ்ச்சியும் பெறணும். இதுதான் வந்து ரொம்ப மிக, மிக, மிக முக்கியமானதாக இருக்கின்றது மனிதனுக்கு. அப்போ கருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். இது எல்லாமே மகரிஷி அவர்கள் வந்து நமக்கு தன் வாழ்த்துல குடுத்திருப்பாங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அதுதான் வந்து இந்த 7 சம்பத்துகளும் அத குறிப்பிடுறது. அப்போ மகரிஷி அவர்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில எல்லா வளங்களையும் பெறணும். இந்த அருட்பேராற்றல் கருணையினால அப்படின்னும் பொழுது, நமக்கு நம்ம வாழும்போது, நம்ம வாழும் வாழ்க்கை முறைகளை மாற்றி, திருத்தி அமைத்துக் கொண்டோமானால், வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழலாம். அந்த உண்மைய உணர்ந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் மதித்தும், ஒத்தும் உதவியும் வாழணும். எல்லார் கூடயும் சேர்ந்து இன்பமாக வாழணும். அதுல தான் வந்து எ எல்லாம் விதின்னு நம்ம சொல்லிட்டு போகாம, எ இத மதிகொண்டு வென்று வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். இத்துடன் மனிதருள் வேறுபாடு என்ற தலைப்பு நிறைவு செய்யப்படுகிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. செவிமடுத்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.